ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு பார்க்க போறது அல்ஜீப்ரா 3. ஃப்ரெண்ட்ஸ், அல்ஜீப்ரா 3ல நம்ம என்ன ஃபார்முலா பார்க்க போறோம்னா இன்னைக்கு a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, அதோட சம்ஸ். ஸோ இங்க பாருங்க, a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இப்ப இந்த 2 உள்ள மல்டிபிள் பண்ணியும் நம்ம எழுதலாம். சோ இப்ப இங்க பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் 2 டைம்ஸ் பிசி பிளஸ் 2 டைம்ஸ் சிஏ. உள்ள 2 மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இப்ப நமக்கு இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மட்டும் தேவை. சோ அப்ப நம்ம இதை எப்படி ஃபார்முலா மறு கன்வெர்ட் பண்றது? சோ a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரை இந்த சைடே வச்சுக்கிறோம். இந்த மொத்த டேர்மையும் ஈக்குவேஷன் அந்த சைடு போனா நெகட்டிவ் ஆயிடுவாங்களா? சோ அப்ப நமக்கு இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர், ஸோ மைனஸ் 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா. நெக்ஸ்ட், நமக்கு வெறும் a பிளஸ் பி பிளஸ் சி ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ மட்டும் தேவைன்னா அப்படி இப்படி ஃபார்முலா. இந்த ரெண்டு டேர்ம்ஸையும் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. கொண்டு போனா நெகட்டிவ் ஆயிடுமா? ஸோ இப்ப நம்ம ஃபைனலா எப்படி எழுதலாம்? ஸோ 2 டைம்ஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏனா நமக்கு a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த டேர்ம் அப்படியே இந்த சைட் போனா நெகட்டிவா ஆயிடுவாங்களா? ஸோ மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஃப்ரெண்ட்ஸ், இங்க 2 டைம்ஸ். ஸோ நமக்கு வெறும் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வேணும்னா ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வேணும்னா இந்த 2 மல்டிபிளிகேஷனா இருக்கிறது ஈக்குவேஷன் சேர்ந்த டிவிஷனா மாறிடுமா? ஸோ அப்போ ஃபைனலா எப்படி எழுதலாம்? a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட ஃபார்முலாஸ். ஸோ நம்ம இதை மெமரைஸ் பண்ணிக்கணும், இதை மெமரைஸ் பண்ணிக்கணும், இதை மெமரைஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 ஃபார்முலாவையும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்ல நம்ம ஒரு ஃபார்முலாலே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கொஞ்சம் டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு எழுதுறது வந்து உங்களுக்கு ஃபார்முலாஸ்ல மெமரைஸ் ஆகிறதுக்காக தான். இப்ப இது ரிலேட்டட் சம்ஸ் பார்க்கலாம். இங்க பாருங்க, if a plus b plus c equal to 15 and ab plus bc plus ca equal to 22, then find the value of a square plus b square plus c square. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன ஃபார்முலாஸ்லாம் கத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பாருங்க, a plus b plus c whole square is equal to a square plus b square plus c square plus 2 times ab plus bc plus ca. இதெல்லாம் நம்மளோட மெயின் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதுல வேல்யூ புட் பண்ணி நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். சோ இப்போ 15னா இங்க 15 ஸ்கொயர். சோ நம்ம இந்த டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும். சோ இதை நம்ம எக்ஸ்னு வச்சுப்போம். பிளஸ் 2 டைம்ஸ், சோ ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ வந்து 22வா? சோ அப்ப 2 இன்டூ 22. இந்த மொத்த டேர்ம் இந்த சைடு வந்து நெகட்டிவா மாறிடுவாங்களா? சோ அப்ப 15 ஸ்கொயர்னா நமக்கு 225 மைனஸ் 44 ஈக்குவல் டு இந்த a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ சப்ராக்ட் பண்ணா 1, ஸோ 8, 181 வரும். ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா இப்ப பாருங்க, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயரோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம எப்படி பண்ணலாம்? ஸோ இஸ் ஈக்குவல் டு பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர். நமக்கு ஃபார்முலா இப்போ கிளியரா தெரிஞ்சிருக்குன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca. So அப்படியே substitute பண்ணலாமா? So 15 square னா நமக்கு 225 minus 2 into 22 44. Friends, subtract பண்ணா நமக்கு 181 வரும். Friends, நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா நம்ம ஸ்ட்ரைட் அவே இந்த ஸ்டெப் வந்து நம்ம டக்குன்னு ஆன்சர் போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம். இப்ப பாருங்க, a plus b plus c equal to 16, ab plus bc plus ca equal to 18. What is the value of a square plus b square plus c square? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு ஃபார்முலா வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ நம்ம ஃபைனலா எப்படி ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்றது? 16 ஸ்கொயர்னா நமக்கு 256, ஓகே, மைனஸ் 2 டைம்ஸ் 81. ஸோ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ நமக்கு 256 மைனஸ் 162. ஃப்ரெண்ட்ஸ், இதை சப்ராக்ட் பண்ணா 4, ஓகே, 94 வரும். ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இவ்வளவுதான் இருக்கணும் நமக்கு ஸ்டெப்ஸ். இப்ப நார்மலா போடணும் எப்படி பண்ணணும்? இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர்
plus c square is equal to a plus b plus c whole square minus 2 times ab plus bc plus ca. ஓகே, நார்மலா போடணும். ஸோ ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா நீங்க இதை கண்டிப்பா கத்துக்கணும். அப்ப இங்க வந்து 16 ஸ்கொயர், 16 ஸ்கொயர்னா நமக்கு 256 மைனஸ் 2 இன்டூ 81. ஸோ 256 minus 2 16 162 subtract பண்ணா 4 94. 94 is our answer. Okay, next sum. X square plus y square plus z square equal to 628 and xy plus yz plus zx is equal to 24. Find the value of x plus y plus z is. So இப்ப நார்மலா இங்க ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஆகணும். So நமக்கு x plus y plus z whole square is equal to x square plus y square plus z square plus 2 times xy plus yz plus zx. ஓகேவா? இப்போ அப்படியே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ நமக்கு x square plus y square plus z square இருக்க இடத்துல யார் இருக்கா? 628 plus 2 times 24. ஸோ 628 plus 48. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இதை ஆட் பண்ணா 676 வரணும். நமக்கு x plus y plus z தானே வேணும். ஸோ அப்போ ரூட் எடுத்துடலாமா? ஸோ ரூட் ஆஃப் 676 வந்து நமக்கு 26 வரும். ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். DEF equal to 14, D square plus E square plus F square equal to 96. Then find the value of. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இப்போ ஃபார்முலாஸ்ல நம்ம தரோ ஆயிட்டோம். ஓகேவா? இப்போ இது என்ன ஃபார்முலா பாருங்க, ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஃபார்முலா. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சிருக்கோம்? ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபார்முலா மெமரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படியே இங்க வேல்யூ புட் பண்ணலாமா? ஸோ இப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்னா இந்த 14 ஸ்கொயர். ஸோ இப்போ 14 ஸ்கொயர் வந்து நமக்கு 196 மைனஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? 96 டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் 196 மைனஸ் 96னா நமக்கு 100 டிவைடட் பை 2 வரும். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 50. ஆப்ஷன் சி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Okay, x square plus y square plus z square equal to 259 and x plus y plus z equal to 19. Then xy plus z into x plus y. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம இங்க பாருங்க, கொஸ்டின் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? ஓகே, இதை மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? xy plus zx plus zy. ஓகேவா? நார்மலா இது பாருங்க, ab plus bc plus ca. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா? xy plus yz plus zx is equal to a plus b plus c whole square minus a square plus b square plus c square divided by 2. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க a plus b plus c whole square னா இது x plus y plus z. ஸோ அப்போ 19 square. 19 square minus a square plus b square plus c square னா இந்த வேல்யூ 259 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 19 ஸ்கொயர்னா என்ன வரும் ஆன்சர்? 3 ஸ்கொயர் 361 minus 259 divided by 2. இதை சப்ட்ராக்ட் பண்ணா ஸோ 2 வரும், 0 102 வரும். 102 divided by 2. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு 51. ஆப்ஷன் ஏ இஸ் அவர் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். A, B, C are three positive numbers such that a plus b plus c equal to 20, a square plus b square plus c square equal to 152. Find a, b plus b, c plus c. Friends, நமக்கு இப்போ நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம். சேம் டைப்ல தான் இருக்கு. இது நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இப்போ குயிக்கா நம்ம எக்ஸாம் ஹால்ல போடுற மாதிரி சால்வ் பண்ணுவோமா ஃபைனலா? ஸோ நமக்கு என்ன வரும்? 20 ஸ்கொயர்னா 400 மைனஸ் 152 டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் இதை சப்ட்ராக்ட் பண்ணா 8 4 248 divided by 2. So இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 124 வருவாங்க. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இந்த சம்ஸ் ஃபார்முலாஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம ஃபைனலா எக்ஸாம் ஹால்ல நம்ம இவ்வளோதான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். a plus b minus c equal to 10
and a square plus b square plus c square equal to 110. Then find ab minus bc minus ca. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இங்க ஒரு டேர்ம் மைனஸா இருக்கனால சோ இங்க வந்து மைனஸ் பிசி மைனஸ் சிஏ வருது. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, a பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a square plus b square plus c square plus 2 times ab plus bc plus ca. இதான் நம்மளோட ஃபார்முலா. இப்ப சிங்கிற டேர்ம் வந்து மைனஸா இருக்காங்க. சோ அப்ப இந்த இடத்துல மைனஸ் சிங்கிற இடத்துல மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு என்ன ஃபார்முலா வருதுன்னு பார்க்கலாமா? சோ அப்ப a plus b minus c whole square is equal to, so a square சேம் தான், b ஸ்கொயரும் சேம் தான். ஃப்ரெண்ட்ஸ் மைனஸ் சி ஹோல் ஸ்கொயர் வந்து நமக்கு பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர் தானே வரும். ஸோ அதுல எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ பிளஸ் 2 டைம்ஸ் ஏபி. ஸோ ஏபி வந்து சேம் தான். இங்க பி பிளஸ் பி, இங்க பாருங்க பிளஸ் பி, சி இருக்கிற இடத்துல மைனஸ் சியா. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மொத்தமா இங்க பிளஸ் இருக்காங்க. ஸோ அப்ப பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ். ஸோ நம்ம மைனஸ் பிசின்னு எழுதணுமா? ஓகே. ஸோ மைனஸ் பிசி சேம் அதே தான். இங்க சிஏ, சிங்கிறது நெகட்டிவ். ஸோ அப்ப மைனஸ் ஏசி வரும். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் இங்க ரெண்டு டேர்ம் மைனஸா இருந்தாலும் நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் பண்ணி கரெக்டா போட்டுடலாம். இப்ப பாருங்க நம்மளுக்கு இந்த டேர்ம் கேட்கறாங்க. ஸோ இது நார்மல் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ டேர்ம் தான். ஓகேவா? ஸோ அப்போ ஃபைனலா நம்ம ஆன்சரே போட்டுடலாமா? ஸோ இஸ் ஈக்குவல் டு, ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சிஏ ஸ்கொயர் பண்ணணும். ஸோ 144 மைனஸ் 110 டிவைடட் பை 2. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் மைனஸ் பண்ணா நமக்கு 34 வரும். 34 by 2. ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணா 17. ஆப்ஷன் பி இஸ் அவர் ஆன்சர். நெக்ஸ்ட் சம். Simplify the following expression. A plus B plus C whole square minus A minus B plus C whole square plus 4AC. Okay. Friends, இது நம்ம சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? நமக்கு ஃபார்முலா நல்லாவே தெரியுமா? ஸோ நம்ம எப்படி பண்றீங்க பாருங்க. ஸோ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் பிளஸ் 2AB பிளஸ் 2BC பிளஸ் 2AC. மைனஸை போட்டுருவோம், காமன் எடுத்துடுறோம். இந்த சேம் மைனஸ் இங்க இருக்கு. So again a minus b. So இதே மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்றோம். a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் c ஸ்கொயர். b வந்து மைனஸா இருக்காங்க. ஸோ அப்ப மைனஸ் 2ab. எகெயின் பிசிலையும் b வந்து மைனஸா இருக்காங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் b இருக்காங்களோ நான் மைனஸ் பண்ணணும். மைனஸ் 2bc பிளஸ் 2ac. ஓகே. இப்போ இந்த மைனஸை வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? ஸோ நமக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் plus c square plus 2ab plus 2bc plus 2ac minus a square minus b square minus c square minus into minus plus 2ab plus 2bc minus 2ac. okay friends, இங்க பாருங்க a square இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் நம்ம. so a square get cancel ஆயிடும். so a square cancel. அதே மாதிரி b square c square minus 2ac plus 2ac. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு மீதி யார் இருக்கா? 2ab plus 2ab நமக்கு 4ab plus 2bc plus 2bc நமக்கு 4bc plus ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு டேர்ம் இருக்கா 4ac-ன்னு. ஸோ அதை எடுத்து நம்ம இங்க எழுதிடலாமா? பிளஸ் 4ac. இப்ப ஆன்சர்ல பாக்குறோம். ஸோ எல்லாத்துலயும் 4 காமன் எடுத்து, இப்போ 4 காமன் எடுத்துட்டா நமக்கு ab பிளஸ் bc பிளஸ் ac. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். அப்போ 4 காமன் எடுத்துட்டா ab பிளஸ் bc plus CA. Friends, option D is our answer. Next sum. If x plus y plus z equal to 19, x square plus y square plus z square equal to 133, and xz equal to y square, then the difference between z and x. Friends, இங்க பாருங்க. இப்ப நமக்கு இந்த இடத்துல xy plus xz equal to y square னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு xy plus xz plus zx இது மாதிரி கொடுத்துருந்தா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நீங்க நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு உடனே கிளிக் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் சின்ன வேல்யூஸ் தான். சின்ன வேல்யூஸ் நம்ம வேல்யூ புட்டிங் பண்ணி நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எக்ஸுக்கு நம்ம என்ன போடலாம்? எக்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9, ஒய்க்கு 6, ஜெட்டுக்கு 4 போடலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்திருக்க வேல்யூ வந்து இங்க கண்டிஷன்ல சாட்டிஸ்ஃபை ஆதான்னு பார்க்கணும். ஓகே, இப்போ எக்ஸுக்கு 9, ஜெட்டுக்கு 4, இங்க ஒய்க்கு 6,
ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு 9 into 4 36, 6 ஸ்கொயர்னா 36. ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம அசியூம் பண்ண வேல்யூஸ்லாம் கரெக்டா? ஓகே. இப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் z அண்ட் x கேக்குறாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்க பாருங்க, இது a, இது x, y, z. டிஃபரன்ஸ் பிட்வீன் z அண்ட் xன்றாங்க. ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து மாறி கூட இருக்கலாம். ஸோ எப்படி எடுத்தாலும் இங்க பாருங்க, ஏதோ அசியூம் தான் பண்ண போறோம். இப்போ x வந்து 4 எடுத்து ஜெட்டுக்கு வந்து 9 எடுத்திருந்தாலும் நமக்கு சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா இது மல்டிப்ளிகேஷன்ல கம்யூட்டேட்டிவ்லால ஸோ நம்ம மாத்தி எப்படி எழுதினாலும் நமக்கு கரெக்ட் ஆன்சர் தான் வரும். ஓகே. ஸோ அப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ 9 minus 4 is equal to 5 is our answer. ஆப்ஷன் A. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.